லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கி 17.5 அடிக்கு 35.25 உள்ள சவுத் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான வரைபடத்தையும் குழிக்கணக்கையும் 5G 4C 3R பற்றியதும் KJC10 அப்படின்ற ஃபார்முலாவையும் அந்த வீட்டினுடைய கிரக பிரவேச நிகழ்ச்சியையும் நம்ம இப்போ இந்த வரைபடம் மூலமாக பார்க்க போகிறோங்க. இந்த பிளான் சவுத் ஃபேஸிங்கில் சவுத் ஈஸ்ட்டில் அக்னி மூலையில் வெராண்டா மாடிப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன் வாயு மூலையில் இருக்குது. ஈசான மூலையில் ஒரு பெட்ரூமும் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூமும், டாய்லெட் காமன் டாய்லெட்டு, பாத்ரூமு, அட்டாச் டாய்லெட். இந்த மாதிரி அமைப்பில் 77 குழியினுடைய பலன் பொறுத்து நாங்கள் இந்த பிளான் அமைச்சிருக்கிறோம். வாங்க வீடியோ இந்த பிளானுக்கு உள்ளே போகலாம். இப்போ இந்த குழிக்கணக்கினுடைய பலன் 77 குழிக்குண்டான பலனையும் நீங்கள் இப்போது பார்த்துருக்குறீங்க. சவுத் ஃபேஸிங் பிளானுங்க. வீடு கட்டி முடித்து கிரக பிரவேசத்திற்கு முதல் நாள் எடுக்கப்பட்டது தான். ஸோ இது தான் ஃப்ரண்ட்டு அக்னி மூலையில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும். வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறோம். ஸ்டெப்ஸு, லாப நட்ட கணக்கு, அக்னி மூலையில் மீட்டர் பாக்ஸு வச்சுருக்கோம். ஈசானத்தில் தான் போர் போட்டிருக்கோம். இந்த பில்டிங்க்கு வெளியில் கிழக்கு பக்கத்தில் இருக்குது, பின்னாடி வரும். சரிங்களா? இப்போ தலைவாசலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறோம். ஃபால் சீலிங் டிசைன், டெக்கரேட்டிவ் லைட்ஸு, ஹாலில் எய்த்தாப்பில் ஒரு பெயிண்டிங் வால். ஸோ இது பூஜா கப்போர்டு. ஸோ பெஸ்ட்டு ஓமும் விநாயகரும் போட்டிருக்கிறோம். ஹாலில் 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம். ஈசான பெட்ரூமுக்கு வாசல் அக்னி மூலையில் வச்சுருக்கோம். எய்த்தாப்பில் ஒரு கப்போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது மேலே ஒரு சின்ன லைட்டிங்கோடு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கன்னி மூலை. இப்போ முன்னையும் அந்த பெட்ரூமில் இருந்து வெளியே போகிறோம். கிழக்கு ஜன்னல் வச்சுருக்கோம். இப்போ ஹாலில் இருந்து முன்னையும் நேராக வாயு மூலையில் கிச்சன் போட்டிருக்கிறோம். இப்போ இது OTS. அதனுடைய OTSயில் டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக, வாஷ் பேஷன் எய்த்தாப்பில். திஸ் இஸ் டாய்லெட் இண்டியன் டைப். கப்போர்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே பேர்வேர் பிராண்டட் ஐட்டம்ஸாக SPJ செங்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். மதுரையில் நல்ல தரமாக கட்டியிருக்கிறோம். வாயு மூலையில் கிழக்க பார்த்து டேபிள், எக்ஸாஸ்ட் ஃபேனு, சிங்க்கு, OTS, சர்வீஸு, யூட்டிலிட்டி, கப்போர்டு. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு பிளானுங்க. லாஃப்டெல்லாம் நல்லா பிரமாதமாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெளியே கன்னி மூலை பெட்ரூமுக்கு போகிறோங்க. ஸோ இது மேலே ஒரு எல்லோ கலர் லைட்டிங்கு. அந்த கோக்காளி வச்சுருக்கிறது தான் கன்னி மூலை பீரோ வைக்கணும். ஜன்னல், கப்போர்டு, தென் அட்டாச்சு டாய்லெட், யூரோப்பியன் வாட்டர் கிளாசட். யூரோப்பியன்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. இது ஒரு வால் பெயிண்டிங், பிங்க் கலர் கொடுத்துருக்குறேன். டோர்ஸ் எல்லாம் தரமாக கொடுத்துருக்குறோம். ஹாலு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடிலையும் பெஸ்ட்டாக நல்லா கொடுத்துருக்கோங்க. வணக்கம் சார். என் பேர் ஜெயபிரகாஷ். என் மகன் ஜெயந்தி. நம்ம மதுரை பிள்ளையார்புரத்தில் செந்தமிழ் தெரு 5வது தெருவில் வீடு கட்டியிருக்கோம். லிங்கம் வாஸ்து சரவணன் சார் டீம்லேருந்து நல்லபடியாக இந்த வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்லேருந்து இருக்கிற டோரு நம்ம சொன்ன மாதிரி பெயிண்டிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப திருப்தி. சரவணன் சாரை என்றென்றும் மறக்க மாட்டேன். அந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. மேலே நான் வீடு கட்டுற போக கூட இப்போ தான் கூப்பிட்டு வீடு கட்டுற மாதிரி அமைப்பில் இருக்குது. அவர் பண்ணி கொடுத்தது ரொம்ப திருப்தி எங்களுக்கு. வாஸ்துபடி இருக்குது, அந்த வாஸ்துபடி எல்லாமே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ கிரக பிரவேசத்திற்கு முதல் நாள் எடுக்கப்பட்டது. இப்போ கிரக பிரவேசத்துக்கு அன்று எப்போவுமே இந்த மாதிரி டர்பனும் அவங்க மனைவிக்கு சந்திரமாலையும் சாத்தி அதுக்கப்புறம் தான் மரியாதையாக இந்த தட்டில் சாவியும் விளக்கும் ஒரு சாமி படமும் கிரகலட்சுமி படத்தையும் எப்பொழுதும் நான் கொடுப்பது வழக்கம். இது அவருடைய சன்னுக்கு அதே மாதிரி ஒரு டர்பன் வச்சு அலங்காரமாக அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை தோரணமாக அவங்களுக்கு மரியாதை பண்ணுறது. அவங்க வீட்டினுடைய மருமகன் அவங்களுக்கும் இதே மாதிரி செய்துட்டு அதுக்கப்புறம் தான் சாவி ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறது. இது அவங்க மனைவிக்காக செய்யப்படுகின்ற மரியாதை. எப்போவுமே இது கிரகப்பிரவேசம் அன்று அங்கே எப்போவுமே நான் இருப்பது வழக்கம். கிரகப்பிரவேசம், தலைவாசல் வைப்பது. ஸோ இது தான் கொடுப்பது. இந்த மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் அப்போ எல்லாருக்குமே மரியாதை பண்ணது, மொட்டை மாடியில் திருத்தம் தெளிக்கிறது. ஸோ அவங்களுக்கு செய்த மரியாதைகள் ஒன்று அவங்களுக்கு இந்த பரிவட்டம் கட்டுறது எல்லாமே செய்தது. இது சார் நல்லா வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. ஓடிஎஸ்னால நல்லா வெளிச்சம் விழுகுது.
இங்கிட்ட சைடில் இடம் இருக்கனால ஜன்னல்லாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா டெக்கரேட்டாக கலராக இருக்குது. ஃபால் சீலிங் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்குது. பேசியவர் அவருடைய என்னுடைய நண்பர், அவங்க தம்பிங்க. ஸோ ஃபால் சீலிங் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது, டெக்கரேட்டிவ் வந்து ஒரு லைட்டிங்கு, அப்புறம் வால் பெயிண்டிங்கு, இது மாதிரி டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க மனைவிக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னுடைய 10th படிக்கும்போது என் கூட சேர்ந்து படித்தவர். ஸோ அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்லியிருக்காரு. அவங்க தம்பி பேசுகிறது இப்போ கேட்போம் வாங்க. இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். பில்டர் வந்து பிஆர் சரவணன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. அதுக்கு வாஸ்து எப்படி அது எப்படின்னு கேட்க வேண்டியதே கிடையாது. பிஆர் சரவணன் பண்ணாலும் போதும், அவ்வளோதான். நன்றி சார். கிரக பிரவேசம் அன்று எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தாங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய நண்பர் பேசுகிறதுக்கு இருக்கு. என் நண்பர் சிவ சரவணனுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். என் மூலமாக வீடு கட்டி தரவங்களுக்கு எனக்கு விட என் கிளைண்ட்டுகளுக்கு பிடித்த மாதிரி அம்சமாக செஞ்சு தர்றதுனால மேற்கொண்டு அவருக்கு தொடர்ச்சியாக கட்டடம் கிடச்சிட்டே இருக்குது. அதே மாதிரி மேல்மேலும் கிடைக்கணும். அவருக்கு இன்னும் சிறப்பாக செஞ்சு தரணும். அவர் வாஸ்துபடி அவர் எப்பயும் நல்லா செஞ்சு தான் தர்றாரு. இப்போ அதோட இன்னும் கலர்ஃபுல்லாக என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணுமோ, இப்போ இருக்கிற மாடலில் என்னென்ன செஞ்சு தரணுமோ அருமையாக செஞ்சு தர்றாரு. சார்ந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் எனக்கு பரிச்சையாக ஒரு 10 வீடுனாச்சும் முடிச்சு தந்திருக்காரு. அருமையாக பண்ணி தந்திருக்காரு. மேலும் நல்லா அவர் வளர்ச்சி அடையணும், அருமையாக செய்யணும், இன்னும் சிறப்பாக அமையணும். ஓகே நண்பர்களே, தெற்க பார்த்த அருமையான வீட்டையும் கிரக பிரவேசத்தினுடைய நிகழ்ச்சியையும் மதுரையில் வில்லாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் இந்த பில்டிங் கட்டியிருக்கிறேன். ஸோ இப்போ தான் ஃபினிஷ் பண்ணி கிரக பிரவேசம் செய்தது. இந்த பிளான் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடனும் இந்த மாதிரியான கிரக பிரவேச நிகழ்ச்சியும் தலைவாசல் அமைப்பையும் மற்றும் பல ஊர்களில் சென்று நிலை வைப்பது, கிரக பிரவேசம் செய்வது, கட்டடத்தினுடைய ஆலோசனை கொடுப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகளும் பதிவு செய்து வருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.